இன்னைக்கு நமக்கு இந்த ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு வந்துட்டு முடி கொட்டுது, முடி வளரல, டேண்ட்ரஃப் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை முடி சம்பந்தமா. பட் அதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டும் இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இந்த ரேபிட் ஹேர் ஆயில். ஓகேங்களா? இல்ல அதாவது என்னன்னா முயல் ரத்தத்தை தயாரிக்கக்கூடியது, இல்லைன்னா முயல் ரத்தத்தை அப்படியே தள்ளி தேய்ச்சிக்கிறது. ஸோ இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய முடி வளரும், முடி கொட்டாது, அண்ட் டேண்ட்ரஃப் வராது, கருகருன்னு இருக்கும் நிறைய சொல்றாங்க. ஸோ இதுல எதுக்குமே உண்மை கிடையாது. ஏன்னா இதுல எதுக்குமே எவிடன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு டாக்டருமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு டாப் பிராண்ட்ஸ்ல ரேபிட் ஆயில வந்துட்டு இல்ல ரேபிட் ரத்தத்தை வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது நார்மலாவே ஒரு அனிமலோட பிளட். ஸோ அந்த அனிமலோட பிளட்டை வந்து அவங்க எப்படி ஆயிலா கன்வெர்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணு தெரியாது. இதை வந்து அப்படி எப்படி ஹெர்பல் ஆயில்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆயில்னால நம்ம தலையில தேய்க்கிறோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள போச்சுன்னா அதுக்கு நமக்கு நிறைய டிசீஸ் ஆட் பண்ணும். இல்லைன்னா ஸ்கின்ல பாத்தீங்கன்னா தலையில வந்துட்டு ஒரு மாதிரி அரிப்பு ஏற்படும், இல்ல வீக்கம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வரும். ஸோ மார்க்கெட்ல சொல்றாங்க, இந்த இன்ஸ்டால நிறைய ரீல்ஸ்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வாங்கி யூஸ் பண்றதுனால அமௌண்ட் தான் வேஸ்ட், இருக்க முடியும், கொட்டும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா அதுக்கு பதிலாக நீங்க ஒரு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ அமௌண்ட்டை இந்த மாதிரி யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ரேபிட் ஹேர் ஆயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு மித்து தான் அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.